அந்த படிப்பு, ஏன்னா நான் படிக்கல, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்ட்ரைக்ல தான். ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில நிறுத்திட்டேன். அதுதான் வானத்தை போல விழாவில் கூட நான் மதிக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, என் வாழ்க்கையும் விஜய் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்குதுன்னு சொன்னார். எதற்காகனா அது உண்மை. அந்த உண்மை ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்திருக்கு. அதை உங்களால யாருனாலையும் மாற்ற முடியாது. நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக, தமிழுக்காகவும் நான் என் படிப்பை இழந்தவன். அதனால என்னை மாதிரி, ஏன்னா பூமலை பொழியுதுன்னு ஒரு படத்துக்கு போவேன். போனா ஏர்போர்ட்ல பார்த்தா இதை ஃபில்அப் பண்ண, அதை ஃபில்அப் பண்ண, நான் என்ன ஃபில்அப் பண்றது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன். டக்குன்னு தூக்கி யாருக்கையா பக்கத்தில் வர நடிகர் கொடுத்து ஏதாவது ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பேன். அவங்க வேகமா எழுதுவாங்க. எனக்கு அதுக்குள்ள ஒரு மனசுக்கும் ஒரு மாதிரியா இருந்தது. வசதியா நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போனது நம்ம கொழுப்பு தானே. ஆனா எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாம இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பெல்லாம் ஒரு முடிவு பண்ண. நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால், இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும். எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு. இன்னைக்கு விஞ்ஞானங்கள் அப்படி வளர்ந்துருக்கு. அதனாலதான் யாரா இருந்தாலும் தயவு செய்து படிங்க. ஏன்னா இனி போற காலங்கள்லாம் விஞ்ஞான காலம்.